ஹாய் அட்மி சொல்லக்கூட்டுங்களா. ஸோ நம்ம தேர்ட் மச் மேலே கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஜேகே அம்மா அப்பாவும் உங்கள் அம்மா அப்பாவும் ரொம்ப ஷாக்காக பார்த்துருப்பாங்க. ஸோ இதோட நம்ம சின்னம்மா அங்கே கதைக்கெல்லாம் போகலாம். உங்கள் அம்மா அப்பாவும் ஜேகே அம்மா அப்பாவும் இப்படி ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜேகே அம்மாவை கூப்பிட்றாங்க. அடி பொண்டாட்டி, என்னடி உன் பிள்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்னடி அரங்குறையமாக ஓடி வந்து சம்மந்தி முன்னாடி இப்படி மானத்தை வாங்கிட்டு இருக்கான்? இன்னும் கூட ஷார்ட்டு போடாமல் எப்படி ஓடி வரான் பாரு. என்னடி உன் பிள்ளைய வளர்த்து வச்சுருக்க? என்னங்க என்ன எதுக்கு வந்துட்டுறீங்க? நான் என்னங்க பண்ணேன்? உங்கள் பிள்ளை உங்களை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் போய் உங்கள் பிள்ளைகிட்ட போய் கேளுங்க. எக்கடா இப்படி மேலே ஷர்ட் இல்லாமல் ஓடி வரீங்க? நீங்கள் போய் கேளுங்க. அடி உறவிக்கிட்ட என்னடி பேசுகிற? உன் பிள்ளை தாண்டி, நீ பெற்ற பிள்ளைடி, உன்கிட்ட தாண்டி கேட்க முடியும். பெற்றது கூட நானாக இருக்கலாங்க. நீங்கள் தானே வளர்த்தீங்க. போய் கேளுங்க. போங்க உங்கள் பிள்ளைகிட்ட நீங்களே போய் கேளுங்க. ஜேகே அம்மா இந்த மாதிரி ஜேகே அப்பாட்ட சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஸோ ஜேகே அப்பா இதால எழுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படி அமைதியாக இருக்காரு. இந்த சைடு உங்கள் அம்மா அப்பா, ஸோ உங்கள் அம்மா தான், ஐயோ என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மானத்தை வாங்கிட்டு இருக்கா சம்மந்தி முன்னாடி. அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்டி உன் பொண்ணு இப்படி பண்ணுறா? ஸோ மானத்தை வாங்கி அசிங்கப்படுத்திடுவா போல இருக்கே. ஸோ என்னடி புள்ள வளர்த்து வச்சுருக்க நீனு? என்னங்க என்ன மட்டும் திட்டாதீங்க. உங்களை தானே வளர்த்தீங்க. நீங்களே உங்கள் பொண்ணுகிட்ட போய் கேளுங்க, ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு. உங்கள் அம்மா உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. உங்கள் அப்பா எல்லாம் என் நேரண்டி. உங்கள் அப்பாவும் அமைதியாக நிற்கிறாங்க. டக்குன்னு ஓடி வந்துட்டு அப்படியே ஷாக்காக நிற்கிறீங்க. அம்மா அப்பா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக நிற்கிறீங்க. இந்த சைடு ஜேகே ஓடி வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு, அடியே ஒட்டமேரு என்னடி நினச்சிட்டு இருக்கா? நிற்கணும்னா நிற்க மாட்டியா? என்னடி கொழுப்பாடி அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே சைடில் திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஷாக்கு அவனுக்கும். அப்படியே மனசுக்குள்ளே ஐயோ அங்கிள் ஆண்டி எப்போ வந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் கையை விட்டுட்டு அப்படியே ஷக்காவே அவனே நிற்கிறான் ஜர்க்காயி. உங்கள் அம்மா பக்கத்தில் வந்துட்டு உங்களை, சிடி என்னடி பண்ணிகிட்டு இருக்க நீனு? ஏடி சம்மந்தி முன்னாடி மானத்தை வாங்கிடலான்னு அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? என்னடி கோலம் வந்து? உங்கள் அம்மா இந்த மாதிரி கொஞ்சம் கோவமாகவே பேசிகிட்டு இருக்காங்க உங்ககிட்ட. நீங்கள் உங்கள் மாதிரி சொல்கிறீங்க. அம்மா நான் ஒன்றுமே பண்ணலம்மா. இவனை ரெஸ்ட் எடுக்க சொன்னால் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணான். அது மட்டும் இல்லை, இவன் என்ன பண்ணா தெரியுமா அந்த ஜேகே, இவன் என் ட்ரெஸ்ஸை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல வர்றதுக்கு முன்னே டக்குன்னு ஜேகே உங்கள் வாயை பொத்திட்டு, அங்கிள் ஆண்டி இவ ஒரு பைத்தியம், அவள் லூசு தனமா வளர்றா, அவள் லூசு, அவள் தெரியாமல் ஏதோ பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்கா. அங்கிள் ஆண்டி எப்போ வந்தீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க வீட்டுக்கு? ஜேகே இந்த மாதிரி உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ உங்கள் அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அது கல்யாண விஷயமா தான் பேச வந்தேன், உங்கள் கல்யாண விஷயமா. ஸோ நாளும் போய்கிட்டு இருக்கு, இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? ஸோ சீக்கிரமாக பேசி முடிவு எடுக்கணும்ல, அதான் பேச வந்திருக்கோம். உங்கள் அம்மா அப்பாவும் 2 பேருமே சொல்லணும்னு. ஸோ ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துட்டு. அப்படியே ஆண்டி, அப்படியே அங்கிள், சரி அங்கிள் நீங்கள் அம்மா அப்பாட்ட பேசுங்க, நான் இவ்வளோ ரூம் கூட்டிகிட்டு போகிறேன், அப்படியே போய்த்துக்கறி வந்து தொலாடி ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி போயிட்டு வரேன் ஆண்டி, போயிட்டு வரேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரூமுக்கு இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த சைடு நம்ம ஜெம்முன்னு மனசுக்குள்ளே உங்களை தான் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான். தங்கச்சி கொஞ்சம் விட்ட மானத்தை வாங்கியிருப்படி ஒத்த மாரி, இல்லை ஒரு தங்கச்சி அடி குட்டி சத்தா உளறி தொலைச்சிருக்கும் ஒரு செகண்டு. நல்ல வேலை என் மச்சான் ஜேகே மச்சான் வாயை பொத்துனா, இல்லைன்னா மொத்த கதையும் எடுத்து விட்ருப்பா. நல்ல வேலை மச்சான், தேங்க்ஸ் மச்சான் காப்பாற்றினதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருமையாக பேசிட்டு அப்படியே நிற்கிறான். அப்படியே இந்த சைடு ஜேகே அம்மா அப்பாவும் உங்கள் அம்மா அப்பாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்மனும் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் கல்யாண விஷயமா. இந்த சைடு ஜேகே உங்களை ரூமுக்கு இழுத்துட்டு வந்துட்டு பெட்டில் தள்ளி விட்டு, ஸோ அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, அடியே என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க உங்கள் அம்மா அப்பாட்ட? ரூமில் நடக்கிற விஷயத்தெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க, அறிவிக்கிட்டவளே லூசாடி நீனு. என்ன ஜேகே என்ன திட்டுற நீனு? பின்ன திட்டாம கொஞ்சம் வடி செய்வாங்க. அடியே என்ன விஷயம் போய் பேசிக்கிட்டு இருக்க நீனு? யாராவது அம்மா அப்பாட்ட போயிட்டு ரூமில் நம்மளுக்குள்ளே நடக்கிற விஷயத்த போயிட்டு யாராவது அம்மா அப்பாட்ட போய் சொல்லுவாங்களா? கொஞ்சமாவது யோசிச்சு பேசிடி தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி திட்டி கொஞ்சம் புலம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் யோசிச்சுட்டு, ஜேகே சாரி, அது அம்மா திடீர்னு கேட்டாங்களா, அதான் டக்குன்னு சொல்ல போயிட்டேன், அதை தடுத்தடியே
ஆமாம், நல்ல நேரத்தில் நான் வந்து அதை அடுத்தேன். நான் இல்லைன்னா நீ என்ன சொல்லியிருப்பியோ? நல்ல வேலை உன் பின்னாடியே ஓடி வந்ததால் ஷோ மானம் போயிருக்கும் ஒரு செகண்டு. சரி விடு. இப்போது என்னை ரொம்ப நீ திட்டிக்கிட்டே இருக்க, நான் உன்கிட்ட பேச மாட்டேன் பீச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிகே பக்கத்தில் வந்துட்டு அப்படியே உங்களை கண்ணை ஹோல்ட் பண்ணி, இங்கே பாரு பவனு, இப்படிலாம் சொல்லக்கூடாது ஓகே, நம்மளுக்குள்ள விஷயத்த வீட்டில் வந்து ஸோ அம்மா அப்பாட்ட சொல்லவே கூடாது, அது ரொம்ப தப்பு சரியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது ஓகேவா? ஜிகே இந்த மாதிரி உங்களை சொல்லி புரிய வைக்கிறான். ஸோ நீங்களே புரிஞ்சுட்டு சரி ஓகே சாரி தெரியாமல் சொல்ல போயிட்டேன். ஸோ ஓகே பேபி, இப்போ நான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக அவங்களை ஹக் பண்ணியிருக்கான். ஸோ நீங்களும் டைட்டாக ஹக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த சைடு உங்கள் அம்மா அப்பாவும் ஜேகே அம்மா அப்பாவும் ஒரு வழியாக டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, உங்கள் கல்யாண ஃபங்க்ஷன் டேட்டை. சரி சம்மந்தி நாங்கள் போயிட்டு வரோம். ஸோ வந்த வேலை முடிஞ்சிச்சு, இன்னுமே கல்யாண வேலை தான் இருக்குது, போய் பார்க்கணும். ஆமாம் சம்மந்தி நிறைய கல்யாண வேலை இருக்குது, பிள்ளைய கல்யாண வேலையை பார்க்கணும். சரி சம்மந்தி பார்த்து போயிட்டு வாங்க, ஸோ கல்யாணத்தில் பார்க்கலாம். சரி சம்மந்தி போயிட்டு வரேன். ஸோ உங்கள் அம்மா அப்பா உங்கள் ஜேகே அம்மா அப்பாட்ட தான் சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுறாங்க. இப்படி தான் டேஸ் போகுது. அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, ஃபன் பண்ணுறது, ஸோ அப்பப்போ ரொமான்ஸ் பண்ணுறது, இப்படி தான் பண்ணுவான் எப்போவுமே. நீங்கள் ஜேகே வீட்டுக்கு போயிட்டு எப்போ பார்த்தாலும் அவனை டார்ச்சர் பண்ணுறது, வெறுப்பேற்றிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்பப்போ க்யூட்டான ஒரு ரொமான்ஸ் பண்ணுவீங்க ரெண்டு பேருமே. அப்பப்போ சேட்டிங் பண்ணுறது, அப்பப்போ தினமும் கால் பேசுகிறது, இப்படி தான் ரெண்டு பேரும் டேஸ் இப்படி தான் போகுது உங்களுக்கும் ஜேகேக்கும். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஸோ மறுநாள் உங்களுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் நாளும் வந்துடுது. ஸோ அப்படியே உங்கள் வீட்டில் செம்மையாக எல்லோரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்கள் கல்யாண வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீட்லேயே நிறைய பேர் சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. ஜேகே வீட்லேயும் அதே மாதிரி தான், ஜேகே கல்யாணத்துக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜேகே அம்மா அப்பாவும் சொந்தக்காரங்களாக இருக்காங்க ஜேகே வீட்டில். நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க. ஸோ ஜேகே அவன் வீட்டில் அவன் ரூமில் இருக்கான். அவனுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ரூமில் இருக்க கடுப்பாக இருக்குது, என் பொண்டாட்டியை நான் போய் பார்க்கணும், என்ன பண்ணுறதுனே தெரில. முன்னாடி வேறு சொந்தக்காரங்க வேறு உட்காந்துருக்காங்க ஹாலில், இப்படி போகிறது. அதை போனால் கேள்வி வேறு கேள்வி கேட்பாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் அப்படியே புலம்பிட்டே நிற்கிறான். கரெக்டாக ஜேகே கதவை யாரோ தட்டுறாங்க. ஸோ வேறையும் இல்லை, நம்ம ஜெமன் தான். ஸோ ஜேகே திறந்து பார்த்துட்டு டக்குன்னு ஜெமினை உள்ளே இழுத்து கூட்டிகிட்டு வந்துட்டு டோரை சாத்திட்டு ஜெமினை பார்த்துட்டு டேய் ஜெமினா, அதாவது ஒரு ஐடியா கொடுறா, என் பொண்டாட்டி நான் இப்போவே பார்த்தே ஆகணும், ஒரே ஒரு தடவை அவளை பார்த்தே ஆகணும், எனக்கு அவளை பார்க்காம எனக்கு டேட்ஸே போகாதுன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் நல்லாவே தெரியும். அவளை பார்க்காம அவனால் சுத்தமாக இருக்க முடியாது, தெரியுதுல? ஏதாவது ஒரு ஐடியா கொடுடேன் ப்ளீஸ்டா, அவளை பார்த்தே ஆகணும். எனக்கு இங்கே ரூமில் இருக்க ரொம்ப கடுப்பாக இருக்குது, போர் அடிக்குது. ஃபோனை கூட வாங்கி வச்சிட்டாங்க. எனக்கு ஃபோன் இருந்தால் கூட ஓகே, கால் பேசுவேன், இல்லை மெசேஜ் பண்ணுவேன், அது கூட கிடையாது இப்போ என்கிட்ட. என்ன பண்ணுறதுனே தெரியல, தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். ப்ளீஸ் நான் எப்படியாவது அவளை பார்த்தே ஆகணும், ப்ளீஸ்டா ஏதாவது ஒரு ஐடியா கொடுறா. செத்த போது ஐடியா கொடுத்துட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமாக கத்திக்கிட்டு புலம்பிட்டு இருக்கான் ஜெமன்ட்ட. ஸோ ஜெமன், மச்சான் இரு மச்சான், ஏன் அவசரப்படுற? இங்கே பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கக்கூடாதான், பார்க்குறது தப்பு, பேசுகிறது தப்பு, பழகுறது தப்பான், அதான் ரொம்ப தப்பான் தெரியுமா? ஸோ ஜெமன் இந்த மாதிரி ஜேகேட்ட சொல்ல, ஜேகே வந்து நான் உன்கிட்ட விளக்கெல்லாம் கேட்கல, எனக்கு உன் தங்கச்சி பக்கம், அதாவது என்னோட பொண்டாட்டி பக்கம் ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து தோலடா ப்ளீஸ்டா, கொடுத்து தோலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பி திட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜெமன் மனசுக்குலாம் இவன் சொன்னால் கேட்க மாட்டான், இவன் ஒரு முடிவாக தான் இருக்கான், என் தங்கச்சி பார்த்தே ஆகணுன்ட்டு. ஷோ சரிடா ஜேகே, நான் யோசிச்சு சொல்கிறேன். ஜெமன் யோசிச்சு சொல்கிறான்னு பார்த்தா ஜேகே ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே ஜெமினை யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க. ஸோ வேறையும் இல்லை, ஜேகே அப்பா தான் கூப்பிட்ருப்பாரு. ஜெமனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. உங்கள் அப்பா கூப்பிட்றாரா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஜெமன் ஜேகிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ ஜேகே டே போகாது, போயிட்டானே சத்தமுதவி, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்கான். இப்படி தான் ஜேகேக்கு இந்த நாளே இப்படி தான் போகுது இன்னைக்கு டேஸ் ஃபுல்லாக இவனுக்கு.
ஸோ இப்படியே நைட் ஆயிடுது. ஸோ ஜேகேக்கு இங்கே தூக்கமே வரல. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க உங்கள் அம்மா பக்கத்தில். நல்லா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு செம்மையாக தூங்கிட்டுருக்கீங்க. ஜேகேக்கு இங்கே தூக்கமே வரல. ஜிம்மனை போட்டு படாப்படுத்திக்கிட்டு இருக்கான். டேய் ஜிம்மனா, டேய் செத்த மோதவி. என்ன மச்சான் தூங்க கூட நிம்மதியாக விட மாட்டேங்கிற. டேய் நான் வெளியே வர ஹாலில் படுக்கிறேன்னு சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேக்காங்க. உங்கள் அம்மா அப்பா வேற. நீ என்னன்னா ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க தூங்கிட்டு இருக்கும்போது. என்னை தூங்க விடுறா, எனக்கு தூக்கம் வருதுடா. டேய் இங்கே நான் அவஸ்தைப்பட்டு இருக்கேன், உனக்கு தூக்கம் கேட்குதா? இங்கே பாரு, தூங்கினா உன்னை களை தூக்கி மண்டையில் போட்டுருவேன். விடுங்கும் போதே எனக்கு ஹெல்ப் பண்ணுறா. டேய் எப்படியாவது உன் தங்கச்சியை பார்த்தே ஆகணும், என் பொண்ணடி பார்த்தே ஆகணும். ஏதாவது ஒரு ஐடியா கொடு ஜெமினா, ப்ளீஸ் ஜெமினா. ஐயோ அட்டராத்தில் விட்டு இப்படி கேட்குறானே, டார்ச்சர் பண்ணுறியே ஜேகே. சரி மச்சான், ஐடியா தரேன். சீக்கிரம் சொல்லு. சொல்லலாம் மாட்டேன், வா செஞ்சு தாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேருமே ரூமை விட்டு வெளியே வராங்க. ஜேகேவும் ஜிம்மனும் அப்படியே ஸ்டெப்லேருந்து மெதுவாக சவுண்டே கேட்காத மாதிரி அப்படியே மெதுவாக போன மாதிரி பதுங்கி வராங்க. ஹாலில் நிறைய பேர் படுத்திருக்காங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே. அம்மா அப்பாவும் படுத்திருக்காங்க, ஜேகே அப்பாவும் படுத்திருக்காங்க. 2 பேரும் எப்படியோ பதுங்கி கிடுங்கி வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஜேகே வீட்டை விட்டு வெளியே விட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஜிம்மன் சீக்கிரம் பேசி முடிச்சுட்டு வந்துடுறான். சரிடா நான் வந்துடுறேன், இங்கே இரு, எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி ஜிம்மன்கிட்ட சொல்லிட்டு தான் அப்படியே உங்கள் ரூமுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரான். பார்த்து திறந்து பார்த்தா நீங்கள் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்கி இருக்குத பாரு, என் தூக்கத்தை கெடுத்துட்டு இவன் நல்லா தூங்குறான். இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்திருப்பான். மெதுவாக அவங்க பக்கத்தில் வந்து படுக்கலான்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருப்பான். டக்குன்னு வந்து உங்கள் அம்மா வந்து ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருப்பாங்க. ஸோ ஜெய்கே கல் விட்டுருக்கோம். ஐயோ இந்த நேரம் பார்த்து இந்த ஆன்ட்டி வேறு எந்திரிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்தில் வந்து ஓடியை வந்து ஹக் பண்ணி துப்பட்டி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு படுத்திருப்பான். இங்கே லைட்டாக பயந்துடுறீங்க, எவன்டா அவன் என் துப்பட்டி பிடிச்சி இழுத்து இப்படி படுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தோட செம்ம ஷாக்காகிடுறீங்க. ஓகேடா, அதோட இந்த எபிசோடு வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜேகே அடுத்து என்ன பண்ண போகிறா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதனால செம்ம ஷாக்கா நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்பிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் திங்களா விசாரிங்க. பிஷப்பு பாய்.